மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். One minute. அர்ஜுன் சார், நான் உங்க ரோஜா பேசுறேன் சார். இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலமா அவங்களுக்காகவே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக ஓடிட்டு இருக்கீங்க. உலகத்திலேயே பெரிய உறவு, நமக்காக வாழ்ற உறவு அம்மா ஒருத்தி தான் சார். எந்த தாயும் தனக்காக மட்டும் சமைச்சதே இல்லை. அப்படி ஒரு உறவை, அப்படி ஒரு பந்தத்தை நான் உங்ககிட்ட தான் சார் பார்க்குறேன். அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்னு நான் உங்களை கூப்பிட்டாலும் பல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை என் அம்மாவா தான் சார் பார்த்துருக்கேன். நமக்கு உயிர் கொடுக்கறது தாய் தான். நடக்க இருந்த விபத்துல இருந்து என்னை காப்பாத்தி 2வது தடவையா எனக்கு உயிர் கொடுத்தது நீங்க தான். வாழ்க்கையில நான் சந்திச்ச மனிதர்கள்லயே இவ்வளோ கருணையும் அன்பும் உங்ககிட்ட தான் சார் நான் பார்த்தேன். இந்த வீட்டுக்கு நான் வரும்போது முதல் நாள் பள்ளிக்கூடம் போற புள்ள மாதிரி பயந்துட்டே தான் வந்தேன். ஆனா இப்போ என் மனசை விட்டு சொல்றேன் சார், படிப்பை முடிச்சுட்டு வெளியே போகும்போது இந்த பள்ளிக்கூடத்திலேயே இருக்கக்கூடாதான்னு மனசு ஏங்கும்ல, அப்படிதான் சார் இப்போ என் மனசும் இருக்கு. இனிமே உங்களையும் இந்த குடும்பத்தையும் விட்டு என்னால பிரியவே முடியாது சார். அந்த தைரியம் எனக்கு இல்லை. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கணும் சார். I love you, sir. ஹலோ சார். வாங்க அர்ஜுன் சார். சார், சார், நீங்க ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக நான் இந்த பேக்கை ஜெயிலுக்குள்ள கொண்டு போக பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீங்க சாந்தமூர்த்தியை தனி ரூம்லயே மீட் பண்ணலாம் சார். வாங்க. தேங்க்யூ சார். வாங்க சார். சார், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வர சொல்றேன். யா ஷூர். சார், சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க சார். ஓகே சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ரோஜா எப்படி இருக்கா? ரோஜா நல்லா இருக்கா? ஐயா, என்னது? பிரிச்சு பாருங்க.
ஐயா இப்ப நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் ஒரு பெரிய உண்மை தெரிய வரும். நீங்க சொன்னதை வச்சுதான் ஆசிரமத்துல போய் ரோஜாவை பத்தின சில ஆதாரங்களை நாங்க எடுத்துட்டு வந்தோம். அதுல சில போட்டோஸ் இருந்துச்சு. அப்ப இருந்த டென்ஷன்ல அங்கேயே அந்த போட்டோஸை எங்களால பிரிச்சு பார்க்க முடியல. அதனால வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா அனு அந்த போட்டோ ஆதாரங்களை எங்களுக்கு தெரியாம எடுத்துட்டா. அந்த போட்டோ கூட இப்ப எங்ககிட்ட இல்ல. குப்பையோட சேர்ந்து அந்த போட்டோவும் எரிஞ்சு போச்சு. அனு எதுக்கு அந்த போட்டோ எடுக்கணும்? அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இப்போ உங்க கையில இருக்கே, இத ஆதாரமா காட்டிதான் அனு, ஐ மீன் பிரியா, டைகர் மாணிக்கம் அங்கிள் கிட்ட போய் நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லி சேர்ந்திருக்கா. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது, அனு டைகர் மாணிக்கம் அங்கிளோட பொண்ணுதானா? 20 வருஷமா உங்க ஆசிரமத்துல வளர்ந்த ரோஜா யாரு? அவளை பெத்தவங்க யாரு? இதுக்கான பதில் தான் எனக்கு தெரியணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.